ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கிய போதிலும் நெடுஞ்சாலை பகுதிகளில் வெள்ளம் வடிய துவங்கியுள்ளது. இந்நிலையில் ராணுவம் மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மீட்பு குழுவுடன் இணைந்து நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்ப்போம். ஸ்ரீநகர் மேலே பறந்துக்கிட்டே பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் விமானப்படையினரை பார்க்கலாம். இவங்கெல்லாம் விமானத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களோட தான் இப்போ நம்ம பயணிக்க போகிறோம். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் இந்த விமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த விமானத்தில் குறைஞ்சது 50 பேரை ஏற்றிட்டு வரலாம். விமானத்தில் நிறைய பொருட்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த பொருட்களை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ரீநகரில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்ரீநகரில் கொண்டு போய் இந்த பொருட்கள் எல்லாம் விமானப்படையினர் அங்கே வந்து கொடுப்பாங்க. இராணுவமும் அவங்களோட இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மெயினாக வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி பாட்டில்கள். அங்கே தான் பைலட்டு அந்த எண்டில் பைலட்டு இருப்பார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமானப்படையினர் உள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் எடுத்துருவாங்க. உடனே டக்குன்னு எடுத்துன்னு போக முடியாது. அதனால் ஃப்ளைட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து எல்லாம் ரெடியான உடனே, என்ஜின் கரெக்டாக ரெடியான உடனே இந்த ஏர்க்ராஃப்ட் எடுத்துருவாங்க. மொத்தம் 50 பேர் இதில் உள்ளலாம். இன்ஃபேக்ட் விமானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். மக்களை காப்பாற்றி கொண்டு வர விமானம் இது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற விமானங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் லக்கேஜ் இருக்குது. அவங்களோட லக்கேஜோ அது உள்ளே போக முடியாது, அங்கே போகக்கூடாது. பட் இங்கேருந்தே பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விமானி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஏர்கிராஃப்டை தயார் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீநகர் மேலே பறந்து பார்க்க போகிறோம். எப்படி பாதிக்கப்பட்ட பகுதிகள் எப்படி இருக்குது, ஸ்ரீநகர் முழுக்க தண்ணியில் முழுகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஸ்ரீநகர் எப்படித்தான் காட்சியளிக்கிறது என்று ஸ்ரீநகர் மேலே பறந்து பார்க்க போகிறோம், விமானப்படையுடனும் இராணுவத்துடனும் சேர்ந்து.